முதியோர் நலன் நாடுவோம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல ஏஜ்டு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் வந்து கவர் ஆகும். நம் நாட்டில் பார்த்தீங்கன்னா தற்போது 60 வயதை கடந்த முதியோர்களின் எண்ணிக்கை சுமார் 15 கோடி. 2050 பார்த்தீங்கன்னா 35 கோடியாக இருக்கும். உலக அளவில் வந்து 65 வயதை கடந்த முதியோர்களின் எண்ணிக்கை 2030 ஆண்டில் 140 கோடியாக இருக்கும். ஸோ நம் நாட்டில் வந்து கூட்டு குடும்ப முறை வெகுவாக குறைந்து வருவதால் முதியோர்கள் தனியே வசிக்கும் நிலை வந்து அதிகரித்துள்ளது. ஸோ அந்த பிள்ளைகள் வந்து பெற்றோர்களை கவனிப்பதும் குறைந்துள்ளது. ஸோ இதற்காக ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க 2007ஆம் ஆண்டுல, பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலன் சட்டம். ஸோ இதன் அடிப்படையில் அந்த பெற்றோர்களை கவனிக்காத பிள்ளைகளுக்கு வந்து 3 மாதம் சிறை தண்டனையும் ரூபாய் 5000 அபராதமாகவும் விதிக்கப்படும், அல்லது இது இரண்டுமே அந்த பிள்ளைகளுக்கு வந்து விதிக்கப்படும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேரளா ஸ்டேட் எடுத்தோம் அப்படின்னா அங்கே வந்து மூத்த குடிமக்கள் அதிக அளவில் வந்து இருக்கின்றனர். ஸோ அவங்க வந்து அந்த கேரளா கவர்மெண்ட் மூத்த குடிமக்களுக்காக மருத்துவ வசதி, நிதி உதவி, இந்த மாதிரி விஷயங்களை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த உள்ளாட்சி வருவாயில் வரக்கூடிய அந்த குறைந்தபட்சம் 10% வருவாயை வந்து மூத்த குடிமக்களுக்காக செலவிட வேண்டும் அப்படின்னும் அந்த மாநில அரசு வந்து தீர்மானம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மாநிலத்தை பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு அன்பு சோலை திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. திருச்சியில தான் இதை தொடங்கி வைக்கிறாங்க. அதே மாதிரி முதியோர் இல்லங்களுக்கு அரசு நிதி உதவி கொடுக்குறாங்க. 75 வயதை கடந்த முதியோர்களுக்கு வந்து 5 லட்சம் வரைக்கும் இலவச மருத்துவ காப்பீடு. அதே மாதிரி 70 வயதை கடந்த நிலையில் தனியாக வசிக்கும் முதியோர்களுக்கு வந்து தாய் மாணவர் திட்டத்தின் கீழே வந்து ரேஷன் பொருட்களை வந்து வழங்கக்கூடிய அந்த திட்டங்களும் நம்மளுடைய மாநிலத்தில் வந்து இருக்கு.